சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூஜா, மோதிரத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படிமா? போட்டு விடு. போடுமா. ஆமா பூஜா, என் பையன் ரொம்ப நேரமா கையை நீட்டிட்டு நிக்கிறான். எல்லாரும் பாக்குறாங்க பாரு, சீக்கிரம் போட்டு விடுமா. பூஜா, அங்க என்ன பாத்துட்டு இருக்கு? மோதிரத்தை போடு. போடுமா, போடு, போடுமா. என்ன இதெல்லாம்? வாங்க வேலு, வாங்க. ஏப்பா திரு, உங்க தம்பியும் தம்பி பண்ணாட்டி இப்பதான் வராங்க. உங்க தம்பி இங்கதான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க தம்பி இல்லாம நிச்சயதார்த்தம் இப்படி பண்ணலாமா? இல்ல, அவங்க சொல்லு திரு. கரெக்டா கேட்டீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி நாங்க இல்லாம தான் இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. கடைசியில இந்த அளவுக்கு இறங்குவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. கற்பகம், அம்மாடி செல்வி, இதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம்மா. சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கம்மா. வேலு, பேசினா நடந்து முடிஞ்ச விஷயத்துல பிரச்சனை ஆயிரும்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ, அதுக்கு சொல்லலம்மா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க கூட எங்களை தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. செல்வி, என்னம்மா பேசுற நீ? நாங்க ஏமா அப்படி பண்ண போறோம்? பேசாதீங்க அண்ணி. நாங்க வர வரைக்கும் எதுவும் செய்யாதீங்க, இந்த நிச்சயதார்த்த பேச்சை எடுக்காதீங்கன்னு நாங்க அவ்வளோ சொல்லியும் எங்க வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிட்டீங்கல்ல. இல்லம்மா, அது ஏய், சும்மா நடுக்கூடத்துல வந்து நின்னுகிட்டு இங்க வந்தவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அதான் நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்துல வந்து சேர்ந்துட்டேல்ல, அப்புறம் என்ன? நீங்க பேசாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்க பொண்ணும் தான். ஏய், இதோ நிக்கிறாங்களே, இவங்கள பத்தின எல்லா உண்மையும் உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். அந்த பொறுக்கி பையனை பூஜை தலையில கட்டி வச்சு வீட்டை விட்டு துரத்திடலான்னு இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. கீர்த்தி, நீ எல்லாம் ஏய், என்ன சும்மா என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் சொல்லிட்டு இருக்க? இது மாப்பிள்ளை எடுத்த முடிவு. இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் தங்கச்சிக்கு என்ன செய்யணுமோ அதத்தான் அவர் கரெக்டா செய்யறாரு. இடையில யார் நீ கேக்குறதுக்கு? நான் யாரோதான். அதனாலதான் இந்த விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு எனக்கும் வேலுவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி என்ன இந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடாம பண்ணிட்டீங்க. நான் மூணாவது மனுஷிதான், அதனால இதெல்லாம் செஞ்சீங்க. இருக்கட்டும். ஆனா இதோ நிக்கிறாரு, இவர் யாரு?
சொல்லுங்க அத்த. இவர் யாரு? ஏன் அமைதியா நிக்கிறீங்க?